அடுத்து எக்ஸசைஸ் 2.2ல் வந்து செகண்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா, எக்ஸ்பிரஸ் 1/13 இன் டெசிமல் ஃபார்ம், ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் தி பீரியட் ஆஃப் டெசிமல்ஸ். இந்த டெசிமல் ஃபார்ம் இது வந்து இந்த ஃப்ராக்ஷன் வந்து டெசிமல் ஃபார்மாக வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃப்ராக்ஷனோட லெங்த் ஆஃப் தி பீரியட் ஆஃப் டெசிமல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சொல்யூஷன்: ஒன் பை 13 ஒன்று வந்து 13 டிவைட் பண்ணலாம். ஒன்று 13 டிவைட் ஆகாது. ஸோ ஒரு டெசிமல் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப 10 வந்து 13 டிவைட் ஆகாது, ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 100 7 13s are 7 3s are 21, remainder 2 7 9 91, remainder வந்து 9, ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 6 13s are 8 78, ரிமைண்டர் வந்து 10ல் 8 போச்சுன்னா 2 12 120, 9 13s are 9 3s are 27, ரிமைண்டர் வந்து 2 1 9 1 is 9, 9 plus 2 11, ரிமைண்டர் வந்து 3, இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 2 30s are 26, ரிமைண்டர் வந்து 4 40, 3 30s are 39, ரிமைண்டர் வந்து 1, ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 10 வந்து 13 டிவைட் பண்ணாது, ஸோ ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 100 7 30s are 91, ரிமைண்டர் வந்து 9, ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 6 30s are 18 78, ரிமைண்டர் வந்து 2 12 120 ஆயிரும், ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 9 30s are 117, ரிமைண்டர் வந்து 3, ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 2 30s are 26, ரிமைண்டர் வந்து 4, ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 3 30s are 39, ரிமைண்டர் வந்து 1 வரும். ஸோ இது வந்து போய்கிட்டே இருக்கும். 1/13 வந்து 0.76923076923 அண்டு ஸோ ஆன், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த 76லேருந்து இங்கே 0 வரும். இந்த 076லேருந்து 923 வரை ரிப்பீட் ஆகுது. ஸோ நம்ம இதை எப்படி எழுதணும்னா 0.076 923, மேலே வந்து பார் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து டெசிமல் ஃபார்முக்கு வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, லெங்த் ஆஃப் தி பீரியட் ஆஃப் டெசிமல். லெங்த் ஆஃப் தி பீரியட் ஆஃப் டெசிமல்ங்கிறது வந்து இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து ரிப்பீட் ஆகிற டிஜிட்டு தான் லெங்த் ஆஃப் தி பீரியட். ஸோ தி லெங்த் ஆஃப் தி பீரியட்
இஸ் ஈக்குவல் டு இந்த ரிப்பீட் ஆகிற டிஜிட் வந்து 1 2 3 4 5 6 டிஜிட் வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. ஸோ த லெங்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் டெசிமல் இஸ் 6.